டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். சுதந்திர போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய மாபெரும் பங்களிப்பை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்தியாவை ஒரு காலத்தில் தங்க பறவை என்று வர்ணித்தார்கள். அவ்வளவு செல்வங்கள் நிறைந்த தேசமாக நம்முடைய இந்தியா இருந்தது. அதிலும் குறிப்பாக நம்முடைய கேரள மாநிலம் சொல்லக்கூடிய அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மலபாரில் உள்ள அந்த மிளகு இருக்குது பாருங்கள், அது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு காரத்தன்மையுடைய பொருள். அது அதற்காகத்தான் நிறைய பேர் வாணிப நோக்கத்துக்காக வெளிநாட்டிலேருந்து பல பேர் இந்தியாவுக்கு வராங்க. அப்படி ஐரோப்பியாவிலேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க. அப்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை முழுக்க பார்த்திங்கன்னா அரேபியர்கள் தான் வாணிபம் செஞ்சாங்க. இஸ்லாமியர்கள், ஐரோப்பியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த ரெண்டு பேருக்கு நடந்த போரை தான் வரலாற்றில் நம்ம சிலுவை போர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நில வழியாக இந்தியாவுக்கு வர முடியாது, அப்போ கடல் வழியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் வாஸ்கோ ட காமா, கொலம்பஸ் அப்படிங்கிறவங்களாம் வராங்க. அப்படி தான் இந்தியாவுக்குள்ள முதல் காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. வியாபாரத்துக்காக வந்தவங்க அது பிறகு நம்மையே அடிமைப்படுத்தி ஆட்சி செய்கிற நிலைமைக்கு அவங்க மாறுறாங்க. அப்போது அவங்களுக்கு எதிராக முதல் குரல் எங்கிருந்து ஒலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா தென்னகத்திலிருந்து தான் ஒலிக்குது. அதுவும் தமிழகத்தில், அதிலும் நம்முடைய தென்பகுதியாக இருக்கக்கூடிய நெல்லை சீமையில் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் தான் முதல் போர்க்குரலை ஒலிக்கிறார். இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டம் என்று வர்ணிக்கப்படக்கூடியது அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் நடந்த அந்த எதிர்ப்பை தான் பதிவு செய்கிறாங்க. அதை பற்றி மிகச் சிறப்பான ஒரு நூலை எழுதியிருக்கக்கூடியவர் இன்றைக்கு நம்முடைய நிலையத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்று இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நூல். இது பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தினுடைய ஆவணங்களிலிருந்து தொகுத்து திரட்டி எழுதப்பட்ட மிக அற்புதமான ஒரு வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லலாம். இதை எழுதியிருக்கக்கூடிய நூலாசிரியர் திரு பே. செந்தில்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு நூலை நீங்கள் எழுதியிருக்கீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள். கால்டுவெல் பாதிரியார் இந்திய நாட்டினுடைய விடுதலை போருக்கு எதிரானவர். அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே அவருக்கு கட்டபொம்மனுக்கு எதிரான விஷ விதைகளை பரப்புனது கால்டுவெல் பாதிரியார் தான். 1875-76 காலகட்டங்களில் 7வது எட்வர்ட் பிரபு இந்தியாவுக்கு வர்றார். அவர் வரும்போது தூத்துக்குடிக்கு கப்பலில் வர்றார். கப்பலில் முதல்ல தூத்துக்குடியிலேருந்து ஒரு ட்ரெயின் பேசியன் பிரிட்ஜுக்கு முதல்ல ஒரு ட்ரெயின் விடுறாங்க. அந்த ட்ரெயினை அவர் தான் கொடியசைச்சு துவக்கி வைக்கார். அப்படி துவக்கி வைக்கும்போது இவர் தான் அவரை வரவேற்கார். கால்டுவெல் பாதிரியார் தான் கல்லூரி மாணவ மாணவிகளெல்லாம் நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளெல்லாம் அசம்பிள் பண்ண வச்சு அந்த 7வது எட்வர்ட் பிரபுவை வரவேற்கார். இவர் தான் ஒரு வரலாறு எழுதியிருக்கார், திருநெல்வேலி சீமை சரித்திரம் அப்படிங்கிற வரலாறு எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவானவர் எப்படி கட்டபொம்மனுக்கு ஆதரவாக எழுத முடியும்? அதனால் இந்த வரலாறுகளை அவர் தப்பாக எழுதுனுங்கிறதுக்காக வேண்டியும் கட்டபொம்மனை கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலேயே அதிகமான ஆங்கிலேயர்களை பாஞ்சாலங்குறிச்சி போரில் தான் அவங்க இழந்திருக்காங்க. அந்த உணர்வு, அந்த வலியையும் வேதனையும் அவங்க சுமந்ததுனால கட்டபொம்மனை கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி வரலாற்றில் அப்படி தவறாக எழுதியிருக்கிறார், தவறாக சொல்கிறார். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்க முடியுமா? அவர் கொட்டையாக இருந்தார், குள்ளமாக இருந்தார், அதனால கட்டபொம்மன், அதெல்லாம் இல்லை. பொய்யான வரலாறு. உண்மையான வரலாறு வெளியே போய்விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த வரலாறை மடைமாற்றம் பண்ணணும், திசை திருப்பணுங்கிறதுக்காண்டி எழுதப்பட்டது. உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஆங்கிலேயர்கள் அதில் இழந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. உண்மையிலே போர்கள் எல்லைகளில் உருவாவதில்லை, போர்கள் தான் எல்லைகளையே உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர் அப்படிங்கிற இந்த உங்களுடைய முதல் நூல் எதை மையமிட்டு நீங்கள் இதை எழுதியிருக்கீங்க இந்த புத்தகத்தை? இது பாரத தேசத்தினுடைய விடுதலை போராட்ட வரலாறு. தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பிராந்திய உணர்வுகளை வளர்த்து தேச உணர்வுகளை முனைமொழுங்க செய்துட்டாங்க. தேசிய உணர்வு தமிழ்நாட்டில் இல்லை. விடுதலை போராட்ட வீரர்களை மதிக்கணும், விடுதலை போராட்ட வீரர்களுடைய புகழை பரப்பணும் அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளிடம் இல்லை. அவங்க பிராந்திய உணர்வுகளை வளர்த்து மொழி கொள்கை, ஜாதிய கொள்கை, இது மாதிரியான உணர்வுகளுக்கு அவங்க கூர்மைப்படுத்துகிறாங்க. அதனால் நான் விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறு தொகுக்கணும். அது மட்டுமல்ல, பாஞ்சாலங்குறிச்சிக்கு நான் போகும்போது அங்கு சில என்னால் சில உணர்வுகளை உள்வாங்க முடிஞ்சது. அங்கே 48 ஆங்கிலேய அதிகாரிகளுடைய கல்லறை இருந்தது, அதை பார்த்தேன். சில பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த கோட்டையினுடைய அடித்தளம் இருக்கு இல்லையா, பேஸ்மெண்ட், அதை பார்த்தேன். அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இதில் ஒரு உண்மை வரலாறு இருக்குது, இதை நம்ம வெளிக்கொண்டு வரணும்
அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி தான் அந்த புத்தகத்தை தயாரித்தேன். இதை இந்த பாஞ்சாலங்குறிச்சி போரை வந்து முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு பொருந்தும் நினைக்கிறீங்க? நிச்சயமா 100% பாரத தேசத்தினுடைய விடுதலை போராட்ட வரலாறுல இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் எடுக்கப்பட்ட ஆமா 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 இதெல்லாம் வந்து இது எதை பத்தி சொல்லுது? இது வந்து 1974 டாக்டர் நாகசாமி அவர் வந்து ஆர்கியாலஜி டைரக்டரா இருக்கும்போது ஆய்வு செய்யப்பட்ட இந்த புகைப்பட காட்சிகள் எல்லாம் அப்போ எடுக்கப்பட்டது. அது அந்த அதாவது 1801 நவம்பர் 16க்கு பிறகு அந்த கோட்டை இருந்த இடத்த முழுக்க ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து அந்த இடத்த பூரா உழுது ஆமணக்கு விதைச்சி அந்த பகுதிகளில் யாருமே செல்லக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சுட்டு அந்த இடத்த ஃபாரஸ்டா அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் 1974 தான் வந்து அவங்க முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. அதில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இது. அதுக்கப்புறம் பூலித்தேவன் கூட மறுபடியும் அதை மீண்டும் கட்டினார் அப்படின்லாம் சொல்றாங்களே. பூலித்தேவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பூலித்தேவன் இருந்தது வந்து நெற்கட்டும் செவல். அது 1757 காலகட்டம். இப்ப முதல் சுதந்திர போராட்டம்னு இது வர்ணிக்கப்படுறதுக்கு என்ன காரணங்க? இல்ல, முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு வர்ணிக்கிறதுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் முதலில் ஒரு கூட்டணி அமைக்கிறார். ஒரு 5 பாளையங்களை இவருக்கு கீழே கொண்டு வரார். காடல்குடி, 7000 பண்ணை, குளத்தூர், நாகலாபுரம், கோலார்பட்டி அப்படிங்கிற ஒரு 5 பாளையங்களை வந்து அவர் இணைச்சிக்கிட்டு ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் அவர் சிவகங்கையில் மருது பாண்டியர்களையும் இந்த கூட்டணியில் இணைக்க வேண்டும். சிவகங்கை மருது பாண்டியர்களுடைய மறவர் பாளையம் என்பது மிகப்பெரிய பாளையம், அதிகமான மக்கள் தொகை கொண்ட பாளையம். அதனால் அந்த பாளையங்களையும் நம்மோடு இணைத்தால் இந்த ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணிலிருந்து விரட்டி விடலாம் என்று முதலாக ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். இப்படி முதலாக அப்படிங்கிற அடிப்படையில் இவர் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலாக பொருளாதார தடை விதிக்கிறார். அதேபோல் ஆங்கிலேய அரசும் கட்டபொம்மனுக்கு எதிராகத்தான் முதலாக ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். கோட்டை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் கட்டபொம்மனுக்கு எதிராகத்தான் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர்கள் கோட்டை வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற சட்டத்தை மீறி 6 நாட்களில் ஒரு கோட்டையை இவர்கள் கட்டுகிறார்கள். 5000 பேர் கொண்ட பொதுமக்கள் உதவியுடன் 6 நாட்களில் அந்த கோட்டையை கட்டுகிறார்கள். இப்படி முதலாக கட்டபொம்மனைத்தான் அவர்கள் தூக்கிலிட்டார்கள். ஆனால் முதலாக அவருடைய தம்பி ஊமத்துரை, ஆங்கிலேய அதிகாரிகள் 4 பேரை தூக்கில் போட்ட வரலாறு இந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணில் தான் இருக்கிறது. முதலாக நாடு கடத்தப்பட்ட பட்டியலும் பாஞ்சாலங்குறிச்சி கூட்டணியில் இருந்த பாளைய வீரர்களைத்தான் ஆங்கிலேயர்கள் முதலாக நாடு கடத்தினார்கள். குறுக்கிடக்கு மன்னிக்கணுங்க, அந்த படங்களில் காட்டப்பட்டிருக்கூடிய இந்த கோயில் அதை பற்றிய செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்க. இது வீரசக்க தேவி கோவில். இது பாஞ்சாலங்குறிச்சியில் இப்போ இருக்கு. இது இப்போதைய புகைப்படம். நம் புத்தகத்தில் கொடுத்திருக்கப்பட்ட புகைப்படம் என்பது ஆரம்ப காலத்தில் உள்ள புகைப்படம். இந்த கோவில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குல தெய்வம். அவர் வந்து ஜக்கம்மாள். இந்த குல தெய்வத்தை தான் அவங்க கும்பிட்டுட்டு வருவாங்க. இந்த கோட்டை வந்து உடைப்பட்டு 1801 மே மாதம் 23ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை உடைப்பட்ட போது அது சித்திரை மாதம் கடைசி வெள்ளி. அதில் தான் கடைசி வெள்ளி அன்றுதான் ஊமத்துரை, சிவத்தையா நாயக்கர் இவர்களெல்லாம் இருக்கும்போது அந்த கோவிலில் வந்து ஒரு வழிபாடு நடைபெற்றது. அந்த வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போதும் சித்திரை மாதம் கடைசி வெள்ளி அன்று அந்த பகுதியில் உள்ள தென் மாவட்ட மக்கள் எல்லாம் ஜாதி மத வேறுபாடுகளை களைந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று அந்த தேதியில் வழிபாடு நடத்துகிறார்கள். அது காலமாக நடந்து வருகிறது. 1801க்கு பிறகு இவர்களெல்லாம் அழிந்து கோட்டையெல்லாம் நொறுக்கப்பட்ட பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு 100-150 பேர் அந்த பாளையத்துக்கு உட்பட்ட பேர் இருந்திருந்தாங்க. அவங்களையும் ஆங்கிலேயர்களை விழுந்து அடித்து விரட்டி விட்டார்கள். அந்த கோவிலை சாமி கும்பிட விடக்கூடாது என்று ஆங்கிலேயர்கள் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்று திசை பார்த்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு இவங்களை உள்ள வரவிடலை. அதுக்கப்புறம் 1881 கலெக்டர் ஜேபி பெனிங்டன் ஒருத்தர் இருந்தார் திருநெல்வேலியில். அவர்கிட்ட போய் இந்த கட்டபொம்மனுடைய வாரிசுதாரர்கள் போய் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனு கொடுத்து இந்த மாதிரி எங்களுடைய கோவிலை நாங்கள் வழிபடணும் அப்படின்னு மனு கொடுத்தாங்க. அந்த கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. சரி, நீங்கள் போய் வந்து வழிபட்டுக்கலாம். அது 1881க்கு பிறகுதான் வழிபட முடிந்தது. அந்த இடமே வந்து அதனுடைய பேரே கோட்டைமேடு. பாஞ்சாலங்குறிச்சிங்கிறத ரெக்கார்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மக்கள் மனதில் வந்து அந்த பேர் வந்து நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருந்தது. அதனால் அந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சு
அதெல்லாம் வந்து ஒரு மேடா இருக்கும் இல்லையா, அதனால அந்த இடத்தினுடைய பேரே கோட்டை மேடு தான். இப்போ இந்த படங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த காட்சிகளை பத்தி கருத்துக்களை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த படம் வந்து திருச்செந்தூர் கோவில்ல இருக்கக்கூடிய நடராஜர் சன்னதி 2வது வீதியில வந்து இருக்கக்கூடிய சில விக்கிரகங்கள் இருக்கு. இந்த விக்கிரகங்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோவில்ல இருந்து கொண்டு செல்லப்பட்ட விக்கிரகங்கள். இது வந்து போர் வரும்னு தெரிஞ்சு கட்டபொம்மன் காலத்திலேயே இந்த விக்கிரகங்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதை இப்போதும் பூஜை செய்யப்படாமல் இந்த விக்கிரகங்கள் வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த விக்கிரகங்கள் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கு. ஆமா. இப்போ நீங்கள் வந்து முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சொல்லி அவர் ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர், எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்று திரட்டினார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நம்ம ஊரில் ஒரு சொலவடையே என்னென்னா, காதறுத்தான் கட்டபொம்மன் அப்படின்னே நம்ம ஊரில் சொல்லுவாங்க. கழுத்தில் கிடக்கெல்லாம் போட்டு அத்துட்டு போயிடுவான், அவன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவரை ஒன்று ஒரு கொள்கைக்காரன் அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த முரண்பாடு? அதாவது இந்த காதறுத்தான் கட்டபொம்மன் அப்படிங்கிற இந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. இந்த திரையில பார்த்துட்டு இருக்கோம்ல, இதை பற்றிய சம்பவங்களை இது வந்து அந்த ஆங்கிலேயர்களால் வந்து அவங்க பீரங்கி குண்டுகள், இது வந்து ஸ்டோன் பால், இது வந்து 1801 இந்த கோட்டையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த பீரங்கி குண்டுகள். இந்த காதறுத்தான் கட்டபொம்மன் கேட்டீங்க இல்லையா, இது வந்து 1801 நவம்பர் 16க்கு பிறகு உருவாக்கப்பட்ட பாடல்கள். கட்டபொம்மன், ஊமத்துறை இவர்களெல்லாம் மறைவுக்கு பிறகு ஆங்கிலேயர் வசம் வந்துவிட்டது. இந்த நாடு ஆங்கிலேயர் வசம் வந்துவிட்டது. 1793 தான் ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க, அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா அதுக்கு எதிரான மனப்போக்கு இவர் கட்டபொம்மன் வந்து இறுதி வரை வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்ளல. 1803 தான் ஜமீன்தாரி சிஸ்டத்தையே இவங்களால மே மாசம் அப்பதான் இவங்களால வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தையே அமுல்படுத்த முடிஞ்சது. அப்புறம் தான் எல்லா பாளையக்காரர்களையும் இவங்க ஜமீன்தாரி சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. கட்டபொம்மனை பொறுத்தளவு இந்த அவருடைய மறைவுக்கு பிறகு புதுக்கோட்டை தொண்டைமானாலும் எட்டயபுரம் பாளையக்காரர் எட்டப்பனாலும் உருவாக்கப்பட்ட இந்த கதை பாடல்கள் தான் இந்த கட்டபொம்மனுக்கு எதிரான ஒரு பாடல்களாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு விச விதையை விதைக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட பாடல்கள். அதுதான் இந்த மாதிரியான தவறான பாடல்கள். இப்போ கட்டபொம்மனோட பணியே வந்து வரி வசூல் செய்து கொடுப்பதுன்னு அவருடைய பணியே இல்லையா? அப்போ அவர் எப்படி வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் பேசினதா எப்படி சொல்ல முடியும்? வரி வந்து ஒரு ஆங்கிலேயருக்கு இவர் ஏன் வரி கொடுக்க வேண்டும்? ஆங்கிலேயருக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. கட்டபொம்மனை பொறுத்தளவு ஒரு கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு போரை நிகழ்த்தினார், ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பண்பாட்டுக்கு எதிரான ஒரு போரை நடத்தினார், மொழிக்கு எதிரான ஒரு போரை நடத்தினார். பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து உனக்கும் இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம், இதுதான் கட்டபொம்மனுடைய கேள்வி. அதனால தான் நான் வந்து அவரை வந்து கொள்ளைக்காரன் இல்லை, அவர் ஒரு கொள்கைக்காரன் அப்படிங்கிறேன். கட்டபொம்மன் வந்து எப்படிப்பட்ட கொள்கைக்காரன் கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திலும் சட்ட மரபுகளை பின்பற்றுவராக இருந்தார். ஆங்கிலேயர்கள் எழுதிய கடிதங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தினார், அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க கட்டபொம்மனுக்கு. அந்த கடிதங்கள் எல்லாம் ஆர்கிவ்ஸில் இருக்கு. அதனுடைய ஒரு காப்பியெல்லாம் மொழியாக்கம் செஞ்சு இந்த தமிழ் புத்தகத்தில் போட்டிருக்கேன். நிறைய கடிதங்கள், எந்த கடிதங்களையும் அவர் வந்து பொருட்படுத்தவே இல்லை. அவர் கவுல் அப்படிங்கிறது பாளையக்காரர்களுடைய ஆட்சியில் வந்து ஒரு சிஸ்டமாக இருந்துச்சு. இவர் வந்து ஒரு பாளையக்காரர், ஆற்காடு நவாப் இவரை சந்திக்கணும் அப்படின்னா கவுல் கொடுக்கணும், கால் ஆஃப் வெல்கம் லெட்டர். இது வந்து அழைப்பு கடிதம், அழைப்பு ஆணை. இவங்க வந்து அந்த கவுல் இருந்தா மட்டும்தான் இவர் அவரை சந்திப்பார், இல்லைன்னா சந்திக்க மாட்டார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. முன் அனுமதி பெற்று வரணும். அவர் இவரை சந்திக்க வராரு அப்படின்னா அவங்க தங்குறதுக்கான இடம், அவருக்கு உண்டான பாதுகாப்பு, அவர் என்ன உணவு முறை சாப்பிடணும், அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு தாசில்தாரு, இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு நடைமுறையா இருந்தது. இன்னைக்கு நம்ம நாட்டு தலைவர்கள் வெளிநாட்டு போனா அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்களா அந்த மாதிரி. அந்த காலத்திலயுமே பாருங்கன்னா எட்டயபுரம் என்பது ஒரு நாடு, பாஞ்சாலங்குறிச்சி என்பது ஒரு நாடு. இந்த சின்ன சின்ன பகுதிகளே இவங்க நாடுன்னு தான் அவன் பிரிட்டிஷ்காரன் பதிவு பண்ணியிருக்கான். இது என்னுடைய நாடு, இது என்னோட எல்லை அப்படின்னு தான் அவன் பதிவு பண்ணியிருக்கிறான். அந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1799 பானர்மன் படையெடுத்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிருந்தாரு காலை பொழுதுல. அப்போ இவர் பானர்மன் வந்து பேச்சுவார்த்தைக்கு கட்டபொம்மன்ட்ட ஒரு 3 பேர் அனுப்பி, அவர் தான் முதல்ல எதிர்த்து வராரு இல்லையா? முதல்ல ஆமா.
ராமலிங்க முதலியார், அப்புறம் அவருடைய ஆர்டர்லி இப்ராஹிம் கான், இவங்களெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு முதல்ல 2 பேர்த்தையும் அனுப்புகிறாரு. 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்கு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளே. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? நாங்கள் அப்படி பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது. பேச்சுவார்த்தைக்கு வர்றதா இருந்தால் கவுல் கொடுக்கணும். கவுல் இருந்தால் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர முடியும். சார் யுத்தம் நடக்க போகுது சார். யுத்தம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரு கேட்கறது என்னன்னா கவுல் எங்கன்னு தான் கேட்கிறாரு. கவுல் இருந்தா தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோங்கிறாரு. இல்ல நீங்க வந்து சரணடைங்க அப்படின்னு கட்டபொம்மனுக்கு வந்து அவங்க நிபந்தனை விதிக்காங்க. இல்ல நாங்க சரணடைய முடியாது, பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னாலே நீங்க கவுல் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாள் வச்சு அந்த வாளில் சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த நிகழ்வுகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் 1 மணி நேரம் கழிச்சு தான் கட்டபொம்மன் வந்து வெளியே கிளம்புறாரு. அவர் வெளியே கிளம்புறதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா போரை அறிவிச்சு யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த முதல் நாள் போர்ல நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுல அந்த பட்டியல் கூட அதுல கொடுத்துருக்கிறேன். இந்த புத்தகத்துல பானர்மனால் கைப்பட வரையப்பட்ட அந்த பட்டியலில் வந்து இதில் போட்டிருக்கேன். அதில் எத்தனை பேர் வந்து தொலைந்து போனாங்க ஆங்கிலேயர்கள், எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பேர் காயம்பட்டார்கள் அப்படிங்கிற பட்டியலாம் இருக்கு. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அவர் கோட்டையை விட்டு வெளியே போயிருந்தார். தன் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு தான் வராரு. இங்க மெட்ராஸில் உள்ள கவர்னரை சந்திச்சு மேஜர் பானர்மேன் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார் அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் அவர் சென்னைக்கு வரார். சென்னை வர்ற வழியில தான் அவர் வந்து செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புதுக்கோட்டை தொண்டைமானால் காலாப்பூர் காடுகளில் வந்து கைது செய்யப்படுகிறார். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் பாருங்க. அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 1799 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கைத்தாரில் வந்து கட்டபொம்மனை வந்து என்கொயரி பண்றாங்க. பானர்மேன் எந்த பானர்மேன் வந்து கைது செய்ய உத்தரவு விடுகிறானோ, எந்த கவர்னர் எட்வர்ட் கிளைவ் வந்து கட்டபொம்மனை வந்து 15 நாளைக்கு முன்னாடியே ஒரு கடிதம் எழுதுறாரு. இவரை வந்து நீங்க எப்படியாவது கைது செஞ்சு தூக்கில் போட்டுருங்க. முன்முடிவு எடுக்கப்பட்டாச்சு. கட்டபொம்மனை தூக்கில் போட்டு விடுங்கள் என்று முன்முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. அப்புறம் வந்து ஆதாரங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கவர்னர் எட்வர்ட் கிளைவ் கடிதம் எழுதுறாரு. அப்ப கூட ஒரு விசாரணை நடக்கு, ஒரு போலியான விசாரணை நடக்கு. அந்த போலியான விசாரணையில கட்டபொம்மன் முதல் குற்றச்சாட்டு, கட்டபொம்மன் வந்து நீங்க வரி கட்டல அப்படிங்கறத முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, நீங்க வந்து சிவகிரி பாளையத்தின் மீது படையெடுத்து சென்றீர்கள். அவருடைய தம்பி ஊமத்துறை தலைமையில் படையெடுத்து போனாங்க. அங்க என்னன்னா அங்க வந்து சிவகிரி பாளையத்தில் வந்து அவருடைய அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை. அப்பா வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா இருக்காரு, பையன் வந்து கட்டபொம்மனுக்கு ஆதரவா இந்த விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவா இருக்காங்க. இவங்களுடைய முதல் திட்டமே இந்த யுத்தத்தை சிவகிரியில் வச்சுதான் நடத்தணுங்கிறது திட்டம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. ஏன்னா அங்க ஒரு பெரிய மலை பகுதியெல்லாம் இருக்கு. அதனால அந்த பகுதியில் வச்சுதான் இந்த பெரிய ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்தணும், ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கட்டபொம்மனுடைய திட்டமே. அப்ப அவங்க அப்பா மகனுக்கு உள்ள சண்டையில ஆங்கிலேயர்கள் வந்து அப்பாவுக்கு ஆதரவா வராங்க, இவங்க கட்டபொம்மன் வந்து பையனுக்கு ஆதரவா இருக்காப்ல. அதை ஒரு குற்றச்சாட்டா அவங்க சொல்றாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கலெக்டர் லூசிங்டன் அனுப்பின சம்மன்களுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுக்கல, அவரை வந்து சந்திக்கல அப்படின்னு சொல்றாங்க. இங்க தான் பாருங்க சார் கட்டபொம்மன் எப்படி ஒரு கொள்கையாளர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. சம்மன்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது பாளையக்காரருடைய மரபுல கிடையாது. கவுல் பெற்றால் மட்டும்தான் நான் சந்திக்க முடியும், இல்லைன்னா நான் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் அந்த கொள்கையில உறுதியா இருக்காரு பாருங்க. இந்த தூக்கு தண்டனையில எந்த இடத்துலயாவது கட்டபொம்மன் கொள்ளையடித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி எந்த இடத்துலையும் கிடையாது, அவருடைய கேள்வி பதிலையும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறு வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில அரசியல் கட்சிகளும் சில சக்திகளும் இதை வந்து கட்டபொம்மன் வந்து கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பிட்டாங்க. மற்றபடி அவர் பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி முதலில் இந்த மண்ணில் ஆயுதம் ஏந்தி போராடியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தனக்காக மட்டுமல்ல, தன் நாட்டுக்காகவும் தன் குடும்பத்தையே இழந்தவர்.
தன்னுடைய அண்ணன் தம்பி அவ்வளவு பேர் வந்து இந்த குடும்பத்தை இதில் வந்து செத்து போயிட்டாங்க. கட்டபொம்மனுடைய வாரிசுகள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் வாடி வதங்கினார்கள். நெல்சன் மண்டேலாவோ நிறைவேறிக்கு எதிராக போராடிய நெல்சன் மண்டேலா 29 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தார். அதை உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் கட்டபொம்மனுடைய வாரிசுகள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடி வதங்கியிருக்கிறார்கள். இந்த வரலாறு வெளியவே தெரியாமல் போய்விட்டது. ரொம்ப பெருமையாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது. இன்னொரு சின்ன சந்தேகம் என்னென்னா, வெள்ளைக்காரங்களை எதிர்த்து கட்டபொம்மன்கிற ஒரு பாளையக்காரன் மட்டும் எதிர்ப்பு குரல் கொடுக்கல, அவரோடு சேர்ந்து ஒரு 11 பாளையக்காரர்களும் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் இருட்டடைப்பு செய்யப்பட்டுடுச்சு. இந்த வானம் பொழிகிறது பூமி விளைகிறதுங்கிற இந்த வசனமே கட்டபொம்மன் பேசலை, தமிழர்கள் தான் அந்த குரலாக ஒழிச்சாங்க. மழை பெய்யுது, விளைச்சல் வருது, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழர்கள் சொன்னது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கட்டபொம்மன் வந்து வானம் பொழியுது பூமி விளையுது அப்படிங்கிற வசனத்தை நான் தான் பேசுறேன்னு எங்கேயுமே கிளைம் பண்ணலை. கட்டபொம்மன் வாரிசுகளும் அதை கிளைம் பண்ணலை. கட்டபொம்மன் மரபினரும் அதை கிளைம் பண்ணல. அது ஒரு சினிமா படம். இந்த சினிமா படம் அது வந்து சக்தி கிருஷ்ணசாமி எழுதினார். அது வசனம் மக்கள் மத்தியில் பிரபல்யமாக ஆக்கப்பட்டது. அதை வந்து நாங்கள் தான் சொன்னோம்னு சொல்லி யாருமே அதை கிளைம் பண்ணல. இல்லை, அந்த படத்துக்குள்ள அந்த வசனம் வர்றதுக்கு காரணமே ஆங்கில பதிவேட்டிலே வந்து தமிழர்கள் அப்படி ஒரு குரலை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஆங்கில பதிப்பே இருக்கு. அதுலேருந்து தான் இந்த வசனம் வந்திருக்கு இருக்கலாம் சொல்றாங்க. இருக்கலாம். அதற்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதை வந்து இவங்க வந்து நாங்கள் தான் பேசணும், அதனால இது அந்த வசனமா வந்து விடுதலை போராட்டம் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் இறந்து போனான் பாருங்க, இந்த தேசத்துக்காக வேண்டி ரத்தம் சிந்திருக்கான் பாருங்க. அந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணில் 110 நாட்கள் போர் நடந்திருக்கு பாருங்க, அதுதான் விடுதலை போராட்டம். இந்த வசனம் வந்து விடுதலை போராட்டம் அல்ல. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய எழுச்சியினால நம்ம வேலுநாச்சியாரா இருக்கட்டும், வீரநங்கை வேலுநாச்சியாரா இருக்கட்டும், மருது சகோதரர்கள் எல்லாருமே உந்தப்பட்டு வந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, வேலுநாச்சியார் பற்றி நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து தனி சப்ஜெக்ட். மருது பாண்டியர்கள் இதோடு இருந்தார். மருது பாண்டியர்கள் உண்மையிலேயே ஒரு தியாகிகள். அவங்க வந்து நாட்டுக்காண்டி உயிர் தியாகம் செய்தார்கள். ஒரே நாள் 500 சொச்ச வேற வந்து தூக்கில் போட்டு அனைத்து புளிய மரத்தினுடையும் வந்து தூக்கில் போட்டு கொண்டாங்க. அவங்க வந்து உண்மையிலே வீரர்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவருடைய சின்ன மருதுவோட பையன் துரைசாமி எல்லாம் வந்து பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்டு அவர் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக அவர் வந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அப்புறம் இங்கே இந்தியா வந்தும் அவர் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வீரர்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ நம்முடைய வீரம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வெள்ளைக்காரங்களுடைய துப்பாக்கி பீரங்கியை விட அவன் நம்மளை பார்த்து பயந்ததே நம்முடைய கலரிக்கும் நம்முடைய வளரிக்கும் தான் இல்லையா? வால் ஏறி வளரி, வால் மாதிரி எரியறதுனால வளரி, அதுவும் போயிட்டு திரும்பி வரக்கூடியது இன்னும் ஆபத்தானது. குதிரை மேலே ஏறி அவன் பயணம் போகிறதுக்கே பயந்துருக்கான். எந்த தேசத்துலேருந்து எந்த பக்கம் அவங்க வளரி வீசுவாங்களோ கலரி வீசுவாங்களோன்னு. அந்த மாதிரி வளரி தடை சட்டம், கலரி தடை சட்டமே ஆங்கிலேயர்கள் ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து வீரமுடையவர்களாக இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசும்போது அவர் பின்னால் இருந்து அவரை மூளையாக இயக்கியவர், அவருடைய அமைச்சராக இருந்தவர், சேனாதிபதியாக இருந்தவர் சுப்பிரமணிய பிள்ளை இல்லையா? அவரை பற்றிய செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். இதெல்லாம் வரலாற்றில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறவர் கட்டபொம்மனுடைய அமைச்சரவையில் மூத்த அமைச்சர். அவர் தான் கட்டபொம்மனுக்கு அனைத்துமாகவே இருந்தார். அவருடைய சகோதரர்கள் வீரபத்திர பிள்ளை, சங்கு பிள்ளை, பாண்டியா பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தம்பி மொத்தம் 4 பேர். இந்த 4 பேருமே இந்த பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி இந்த மண்ணில் உயிர் தியாகம் செய்தவர்கள் தான். இதில் சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து சிறுவைகுண்டம் நெல்குடனை கொள்ளையடித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலேயே பதிவு செஞ்சுட்டாங்க, தவறா பதிவு செஞ்சுட்டாங்க. அவருடைய மனைவி புகார் கொடுத்தாங்க, அதனாலதான் இவர் ஆக்ஷன் எடுத்து இவர் அனைத்துமே பொய். அப்ப அந்த சிறுவைகுண்டத்தில் நெல்குடன் நெல்குடோனே கிடையாது. அரசு ஆவணங்கள்ல ரெக்கார்ட்ல அப்படி சிறுவைகுண்டத்தில் நெல்குடோனே கிடையாது. அதெல்லாம் ஒரு தவறான செய்தி, பொய்யான செய்தி. அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட செய்திகள் தான். அவர் உண்மையிலே மாபெரும் தியாகி. அவரெல்லாம் வந்து அந்த செப்டம்பர் மாதம் தான். பொதுவாக இந்த வரலாறு 1799 செப்டம்பர் மாதத்திலேயே முக்கியமான ஆட்கள் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதில் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் ஒருத்தர். அவரை வந்து கோலார்பட்டியில் வச்சு கைது பண்ணுறாங்க. ஒரு சண்டை நடக்கு கோலார்பட்டியில். இவங்க அந்த செப்டம்பர் 6ஆம் தேதி வெளியே போகிறாங்கல்ல, இவங்க 6ஆம் தேதி வெளியே போகும்போது கோலார்பட்டிக்கு தான் போகிறாங்க. தன்னுடைய நட்பு பாளையமான கோலார்பட்டிக்கு போகிறாங்க.
அங்கே வந்து ஒரு சண்டை நடக்கு. எட்டயபுரம் பாளையக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை நடக்கு. அந்த சண்டையில் தான் இவர் கைது செய்யப்படுறார். இவர் சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்ட பிறகு அவரை தூக்கில் போட்டிருந்தாங்க. அவரை தூக்கில் போட்டதுக்கு பிறகு அவருடைய தலையை அறுத்து அதை பார்சல் செய்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அந்த தலையை பாஞ்சாலங்குறிச்சியில் வாசலில், கோட்டை வாசலில் ஒரு ஈட்டியை நட்டு அதில் அவருடைய தலையை செருகி வச்சு மக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான செயலை செய்தார்கள். இப்படி சிவசுப்பிரமணிய பிள்ளையுடைய உயிர் தியாகம் கொச்சைப்படுத்தப்படுது. அதுதான் நமக்கு சங்கடமா இருக்கு. அதுக்காக வேண்டிதான் நாம வந்து இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு வரணும், இந்த உண்மை வரலாறை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ எவ்வளோ பெரிய இருட்டடைப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதாவது வரலாற்றை யாராலையும் மாற்ற முடியாது, ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் நினைச்சா மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ மாற்றிருக்காங்கிறது உங்களுடைய தெளிவான பதிலேருந்து எங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஊமைத்துறையோட வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இருந்த அந்த தொடர்பு, அவருடைய போர் திறன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த போரை வந்து மிக நீண்ட காலம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்த விடுதலை போராட்ட வரலாறை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1792 ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஆற்காடு நவாப்புக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் உள்ள நீங்க வரலாறை எடுத்து நீங்க பிரான்சிஸ் டே தான் முதல்ல அவரோட நீங்க வந்து எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இந்த ஆய்வுல 110 நாட்கள் 1801 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 1801 மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சியில் மிகப்பெரிய யுத்தத்தை 110 நாட்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் தான் ஆங்கிலேயர்கள் ஒரு 700க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே அதிகமான உயிர் சேதம் ஏற்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி தான். ஊமத்துறை தலைமையில் நடைபெற்ற அந்த போரில்தான் பாஞ்சாலங்குறிச்சினரும் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆயிரக்கணக்கான பேர்கள் பாஞ்சாலங்குறிச்சினரும் இறந்து போனார்கள். மே மாதம் 23ஆம் தேதி மத்தியானமே கோட்டை உடைபட்டு விட்டது. அன்று உடைபட்ட பிறகும் அன்று மே மாதம் 24 அதிகாலை வரை அந்த யுத்தம் நடக்கிறது. 24ஆம் தேதியிலிருந்து இவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் குதிரையில் இங்கிருந்து கிளம்பி சிவகங்கைக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. இந்த யுத்தத்தை முடிச்சுட்டு இவங்க வெளியே கிளம்பணும் அப்படிங்கிறது. இவங்க வெளியே கிளம்புறாங்க. அப்படி வெளியே கிளம்பும் போது தான் ஊமத்துறையை வந்து ஒரு கத்தியால் குத்தி காயமடைந்து அவர் வந்து மயக்கமடைஞ்சு கீழே விழுந்திருந்தாரு. சில பெண்கள், அந்த பகுதியில் இருந்த பெண்கள் வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க. அதற்கு பிறகு இவர் 27ஆம் தேதி சிவகங்கைக்கு சிறுவயலுக்கு செல்கிறார். மருது பாண்டியர்களுடைய அரண்மனைக்கு செல்கிறார். அங்கே அவருக்கு வந்து காயங்கள், அவருடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து போடுகிறார்கள். அவருக்கு வந்து ஆராத்தி எடுக்கிறார்கள். அவர் ஆராத்தி எடுக்கப்பட்டு அவர் வந்து 27ஆம் தேதிக்கு பிறகு யுத்தம் நடக்க ஆரம்பிச்சது. இந்த யுத்தங்களுக்கு தலைமையேற்றது இந்த பாஞ்சாலங்குறிச்சியார். தென்னிந்திய விடுதலை போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியதே பாஞ்சாலங்குறிச்சியார்கள் தான். சிவகங்கை அந்த பகுதி, கமுதி, இந்த ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், பாளையங்கோட்டை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல், கன்னிவாடி, கரூர், நாமக்கல், உடுமலைப்பேட்டை, தளி, விருப்பாச்சி, இந்த பக்கம் தஞ்சாவூர், அறந்தாங்கி, நாகூர், இந்த பகுதிகளுக்கெல்லாம் இவருடைய படைகள் முகாம் அமைத்து மிகப்பெரிய யுத்தம் நடத்துகிறார்கள். இது எப்போ நடக்குது? 1801 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த யுத்தம் நடக்குது. அப்போ இதுல வந்து ஒரு 110 நாள், அதுல ஒரு 175 நாள், 285 நாள் யுத்தம் நடந்திருக்கு சார். எத்தனாயிரம் மாவீரர்கள் இறந்து போயிருக்காங்க பாருங்க. இந்த 285 நாள் யுத்தத்தில் கடைசி 3 நாள் யுத்தம் யாருக்குமே தெரியாது. ஊமத்துறை எப்படி சிறைபிடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தெரியாது. அவருடைய சகோதரர் சிவத்தையா நாயக்கர் என்பவர் சிறுவில்லிபுத்தூர் பக்கத்திலே தேவேந்திர கணவாய் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்படுறார் 1801. 25ஆம் தேதி சிறுவில்லிபுத்தூரில் வச்சு அவர் அக்னியும் அவர் தான் வந்து அந்த கடிதத்தை எழுதுறார். அந்த கடித நகல்லாம் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கேன். இவர் கைது செய்யப்பட்டது, ஊமத்துறை கைது செய்யப்பட்டது. கடைசி 3 நாட்கள் மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. ஊமத்துறையோடு சேர்த்து
நூற்றுக்கணக்கானவர்கள் குதிரையில் பயணிக்கிறார்கள். 3 நாள் யுத்தம் நடக்கு சார், தொடர்ச்சியா. கேப்டன் ஸ்மித் தலைமையில் ஒரு 3 நாள் வந்து ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. இந்த யுத்தத்தில் 3 நாட்கள் அவங்க சாப்பிடல, 3 நாட்கள் குளிக்கல, எந்த மருந்து உதவிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா 3 நாட்கள் வந்து தொடர்ச்சியா குதிரையில பயணிச்சுக்கிட்டே சண்டை போடுறாங்க. திண்டுக்கல்ல ஆரம்பிச்ச இந்த சண்டை பழனி போற ரோட்ல, பழனி வரைக்கும் போற ரோட்ல கன்னிவாடி அப்படிங்கிற இடத்து பக்கம் அது வரைக்கும், அந்த இடத்துல தான் இவங்க ஏதோ அரெஸ்ட் ஆகுறாங்க. மிகப்பெரிய யுத்தம் நடக்கு. அதுல வந்து ஊமத்துறையை கைது பண்ணி மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு வந்து அவருடைய தலையை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய உயிர் தியாகத்தை இந்த மண்ணில் இந்த பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி மிகப்பெரிய உயிர் தியாகத்தை செஞ்சிருக்காங்க. உண்மையிலேங்கய்யா, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து பாஞ்சாலங்குறிச்சி போரில் மிக விரைவிலேயே வந்து வென்று விட வேண்டும், அவரை தூக்கிலிடணுங்க பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் வந்து கேட்டதாகவும், அப்போ ஆங்கில அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து ஏற்கனவே போர் நடந்துட்டு இருக்கனால ஒரு நிமிடம், இந்த இதில் காமிக்கப்படக்கூடிய இந்த இடம் வந்து இப்பவும் பாளையங்கோட்டையில் இருக்கு. நம்ம பாளையங்கோட்டையில் வாட்டர் டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து அதில் இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோட்டையினுடைய ஒரு சிறு பகுதி மட்டும் இப்போ இருக்கு. மீதி எல்லாமே சிதிலமடைஞ்சு விட்டது. இப்போ எல்லாம் வேறு வேறு வடிவத்தில் இருக்கு. இதுல தான் ஊமத்துறை அடைச்சி வைக்கப்பட்டிருந்தார். ஊமத்துறை இந்த இடத்துல தான் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இதை ஜெயில் பிரேக் பண்ணி தான் வந்து அவரை வெளியே எடுத்துட்டு போறாங்க. இப்ப கேளுங்க, இந்த மைசூர் போர் நடந்துட்டு இருக்கனால எங்களால் ஃபுல் ஃபோர்ஸ் வந்து பாளையங்கோட்டைக்கு கொடுக்க முடியாது, அதில் இருக்கிற ஃபோர்ஸை வச்சு நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு வெள்ளக்காரங்க சொன்னதா ஒரு குறிப்பை படிக்கிறோம். ஆமா, ஆர்தர் வெல்லஸ்லி வந்து ஒரு கடிதம் எழுதுறேன். ஆர்தர் வெல்லஸ்லி வந்து என்ன, அதாவது எப்படின்னாங்க, ஒரு ஆங்கிலேயருடைய கலெக்டர் அலுவலகத்திற்குள் சென்று அந்த கலெக்டர் முன்னிலையிலேயே ஒரு மேஜர் கிளார்க் அப்படிங்கிறவனை வந்து இவங்க கட்டபொம்மன் கொன்றுதார். இது வந்து ஒரு அவமானகரமான செயலாக வந்து அவங்க கருதுறாங்க. ஒரு கலெக்டர் அலுவலகம், நம்ம இந்த நாட்டை கைப்பற்றிட்டோம், ஒரு கலெக்டர் அலுவலகத்துக்குள்ளே வந்து ஒருத்தனை கொல்றாங்க அப்படின்னா வந்து நாம இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. அங்கதான் தீவிரமாவது அந்த, ஆமா, போர் தீவிரமாவது. அப்பதான் அதுக்கு அவன் என்ன எழுதுறான் பாருங்க, கொள்ளிடத்துக்கு தெற்கே உள்ள படைகள், கொள்ளிடம்னா நம்ம திருச்சி, கொள்ளிடத்துக்கு தெற்கே உள்ள படைகள் எல்லாம் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கொண்டு போங்க, இதற்கு பழிவாங்கும் செயலாக இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த பாளையங்களையும் அழிக்கணும் அப்படின்னு அவன் ஒரு கடிதம் எழுதுறான். அந்த கடித நகல் எல்லாம் நான் இதுல போட்டிருக்கிறேன். இந்த படைகள் எல்லாமே மலாய் படை, மலேசியாவிலிருந்து வந்திருக்கு, இலங்கையிலிருந்து படம் வந்திருக்கு, கல்கத்தாவிலிருந்து படம் வந்திருக்கு, விசாகப்பட்டினத்திலிருந்து படம் வந்திருக்கு, மும்பையிலிருந்து படம் வந்திருக்கு, ராமநாதபுரம், கமுதி, இங்க பாண்டிச்சேரி, பூந்தமல்லி, சென்ட் தாமஸ் மவுண்ட், இங்க இருந்த படைகள் எல்லாம் பாஞ்சாலங்குறிச்சி கொண்டு வராங்க. இந்த படைகள் எல்லாம் 5000 பேர் கொண்ட துருப்புகளை வச்சுதான் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அவங்க வீழ்த்துறாங்க. பெரிய மெனக்கடல். இதுக்காண்டி அவங்க செய்த செலவுகள் அதிகம். மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. முதல் கட்ட வந்து மெக்காலே தலைமையிலான போர்ல வந்து அவங்க தோத்து போய் பின்வாங்கி திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இவ்வளவு படைகளை எடுத்துட்டு வராங்க. இவ்வளவு படைகளை எடுத்துட்டு வந்து இந்த யுத்தத்தை நடத்துறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனோட அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து ஊமைத்துறையாக இருக்கட்டும், மருது சகோதரராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்குற காட்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இந்த காட்சி வந்து இது வந்து கைத்தாரில் கட்டபொம்மனை சிறை வைக்கப்பட்ட இடத்துல உள்ள ஒரு நினைவு தூண் இது. சரிங்களா? இது வந்து கட்டபொம்மன் அந்த இடம்லாம் இன்னும் இருக்கு, ஆனால் அது இன்னும் ஆர்கியாலஜி எடுக்காமல் இருக்கு. அது ஆர்கியாலஜி எடுக்கலை. ஆனால் அந்த இடங்கள் வந்து சிறை ஒரு நாள் தான் சிறை வச்சிருக்காங்க. அது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலே கைத்தாறு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தவங்க 16ஆம் தேதி மறுநாள் காலையில் அவரை வந்து தூக்கில் போட்டாங்க. இது அந்த இடத்துல எடுக்கப்பட்ட புகைப்படம். ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் காமிச்சாங்க இல்லையா, அது வந்து ஸ்டார் பகோடா காயின், கட்டபொம்மன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அது ஒரு நாணயம். இது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வாள், அவங்களுடைய வாளோட இது இப்படிதான் இருக்கும். அவங்களும் வாளை பயன்படுத்தி இது வந்து இது வந்து நாணயம், ஸ்டார் பகோடா. ஆமா.
இப்போ நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லும்போது அவரோட இந்த ஊமைத்துறையை பற்றி சொன்னீங்க, மரு சகோதரரை பற்றி சொன்னீங்க. அதேமாதிரி வீரன் சுந்தரலிங்கனார்னு ஒரு பேர் சொல்கிறாங்களே, அதை பற்றி தகவல்கள் உண்மையா, அது திரிப்பா, எப்படி அது? சுந்தரலிங்கனாருடைய பெயர் ஆங்கிலேயருடைய ஆவணங்களில் இல்லை. இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கிலாம் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி துப்பாக்கி. சுந்தரலிங்கனார் பெயர் வந்து ஆங்கிலேயருடைய ஆவணங்கள்ல இல்லை. மற்றபடி எனக்கு அது தெரியாது. இருந்திருந்தா நான் இருக்குன்னு சொல்ல போறேன். அது வந்து ஆங்கிலேயருடைய ஆவணங்கள் இல்லை. நானும் வந்து முதல் கட்டமாக 1357 பக்கத்தை முதல் கட்டமாக எடுத்தேன். இப்போ ஒரு 2000 பக்கம் என்கிட்ட இருக்கு. அதுலயும் நான் ஓரளவு படிச்சு பார்த்துட்டேன். சுந்தரலிங்கம் பெயர் அரசு ஆங்கிலேயருடைய ஆவணங்கள்ல இல்லை. இப்போ நம்ம வந்து கயத்தாரை பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த கல்லறையை அவர் சிறை வச்செல்லாம் நம்ம பார்த்தோம். அது ஆறு மாதிரி காற்று வந்து பாய்ந்து வரக்கூடிய இடமானால வந்து காற்று ஆறு அப்படிங்கிறதா மாதிரி கயத்தாறுன்னு மறுவிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த விடுதலை போராட்ட வீரராக நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படக்கூடிய அந்த நாளில் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, அந்த நாள் எப்படி இருந்தது? அந்த அக்டோபர் 16 அன்று இப்போ நம்ம பார்க்குறோமே வேலூர் அரண்மனை, இது வேலூர் அரண்மனை இல்லை, சேவூர் அரண்மனை. ஆமா. இதெல்லாம் இப்போ வந்து கல்யாண மண்டபங்களா மாற்றப்பட்டுச்சு. கல்யாண மண்டபமா, நெல் குடோனா, இப்படி வந்து அந்த மண்டபம், அந்த இடங்களெல்லாம் இப்போ வந்து இதாகி போச்சு. இது வந்து இந்த கயத்தாரில் கட்டபொம்மனை சிறை வைக்கப்பட்ட இடத்துல உள்ள ஒரு இது வந்து இப்போ இருக்கிற தானாபதி சிவசுப்பிரமணிய பிள்ளையினுடைய வீடு இருக்கு, அதுல உள்ள கிணறு அது. இப்போ கூட போனா நம்ம இதை பார்க்கலாம். அது ரொம்ப சிதிலமடைஞ்ச பழைய வீடாகி போச்சு. ஆனா இப்போ போனாலும் பார்க்கலாம். இது சுருள்வாள். இது வந்து ஊமத்துறை வந்து இந்த சுருள்வாள் சுத்துறதுல மிகப்பெரிய விற்பனர். அவர் வந்து மிகப்பெரிய வீரன். இது வந்து அவர் கலரியில வரும். இது வந்து சுருள்வாள். இந்த வாள் அப்படியே ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். இது சுருள்வாள். இது வந்து சிவகிரி பேலஸ். இது அது மிகப்பெரிய பேலஸ். இது வந்து ஒரு 5-6 ஏக்கர்ல உள்ள இடம். ஆனா இதை வந்து இப்போ கல்யாண மண்டபமா மாத்திட்டாங்க. இது திருமண மண்டபமா இருக்கு. இதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இது வந்து பாவாளி அரண்மனை. இந்த அரண்மனை பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அது ஒரு பள்ளிக்கூடமா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா. அந்த கயத்தாரில் தூக்கிடப்படக்கூடிய அந்த நாளை பத்தி சொல்லுங்க சார். அந்த நாள் வந்து எப்படி கேட்டீங்கன்னா, பானர்மன் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லா பாளையக்காரர்களுக்கும் தகவல் அனுப்புறான். நீங்க எல்லாருமே கயத்தாரில் அசம்பிள் ஆகுங்க அப்படிங்கிறான். இந்த வளரி. ஆமா, இது வளரி. ஆமா, இதெல்லாம் வந்து பாளையக்காரர்களுடைய போரில் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த வளரி எல்லாம். ஆமா, அந்த காலத்துல திருமண ஒப்பந்தமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேல வெத்தலை பாக்கலாம் மாத்த மாட்டாங்க. இந்த வளரி கலரி தான். ஆமா, ஆயுதங்கள் வந்து ஒரு நம்ம பாரம்பரிய முறைப்படி பாத்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும். ஆமா, அந்த சம்பந்தம் பண்ணும் போதே ஒரு ஆயுதங்களை வச்சுதான் சம்பந்தம் பண்ணுவாங்க. ஏன்னா போர் மரபு குடியினர் வந்து இது மாதிரியான முறைகளை வந்து பின்பற்றி இருக்கிறாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் வந்து நாட்டுப்புற பாடல்கள்ல அந்த செய்திகள்லாம் இருக்கு. இது வந்து புதுக்கோட்டை தொண்டைமானுடைய ஆரம்ப காலத்தில் உள்ள அரண்மனை. இது கலெக்டர் அலுவலகமாக இப்போது அது மாற்றப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை ஜமீனே வந்து உலக போருக்கு ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் ஆச்சு. இது வந்து அவங்க பயன்படுத்திய பீரங்கிகள். ஆமா. தூக்கிலிடப்படக்கூடிய அந்த நாள், தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து எப்படி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த சவுத்துல இருந்த பாளையக்காரர்கள் எல்லாம் வந்து வர சொல்றாங்க. அதுல ஒரு சில பாளையக்காரர்கள் எல்லாம் வந்தாங்க. சில பேர் வந்தாலும் ரொம்ப தூரத்துல இருந்தனால வர முடியல. அப்ப வந்து கட்டபொம்மன் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உறுதியான மனநிலையோடு இருக்கிறார். கொஞ்சமும் அச்சம் கிடையாது. இத பானர்மன் தான் எழுதி வச்சிருக்கிறார். அவர் எதற்கும் கலங்கவில்லை. அவர் வந்து நெஞ்சுரத்தோடு வந்து அவர் வந்து சிவகிரி பாளையக்காரரையும் எட்டயபுரம் பாளையக்காரரையும் முறைச்சிட்டு இருந்தாரு. கோபத்தில் மட்டும் அவங்கள பார்த்தாரு. அப்புறம் அவர் தூக்கில் கொண்டு செல்லும் போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்காரு. அவர் தன்னோட தம்பி ஊமத்துறையை பற்றி ஒரு கவலைப்பட்டிருக்கார். தம்பி ஊமத்துறையுடைய நிலையை பற்றி கவலைப்பட்டிருக்கார். அப்புறம் வந்து அவர் கோட்டையை காக்கிற அந்த போரில், அந்த கோட்டையை காக்கிற இதில் வந்து நம்ம இறந்து போயிருக்கணும். அதாவது அவர் எப்படி நினைச்சிருக்காருன்னா, கடைசி மனநிலை அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னா, நாம வந்து அந்த யுத்தத்தில் வந்து நம்ம வெட்டுப்பட்டு குட்டுப்பட்டு நம்மளுடைய ரத்தம் சிந்தி, அந்த மண்ணில் வந்து ரத்தம் சிந்தி அந்த கோட்டையை காக்கும் போரில் தான் நாம இறந்திருக்கணும். இப்படி வந்து நாம தூக்கில் வந்து தொங்கக்கூடாது
அப்படிங்கிற ஒரு இது மட்டும் அவருடைய மனசுல இருந்திருக்கு. அது அவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த இடத்துல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த இடத்துலையும் கூட அவ்வளவு விசாரணையிலையும் கூட நீங்க இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆமா. இப்போ வந்து பாளையக்கார் நீங்க ஏன் பார்க்க வரல அப்படின்னா, இவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் தோரின்னு இவங்களுடைய காலகட்டங்களில் நான் வந்து என்ன முறையை பின்பற்றி இருந்தனோ அந்த முறையை தான் நான் பின்பற்றுவேன். புதுசான நீங்க கொண்டு வரக்கூடிய நடைமுறையை என்னால் பின்பற்ற முடியாது. அப்ப அந்த குற்றங்களெல்லாம் அவர் ஒற்றுக்கொள்தார். இப்போ நீங்கள் சொன்னீங்க கவுல் கொடுத்தா தான் சந்திக்க முடியும்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னதாக சொல்கிறீங்க. ஆனால் ஜாக்சன் துரையினுடைய அழைப்பை ஏற்று இவர் வந்து 2-3 இடங்களுக்கு பின்னாடியே போகிறாரு. அந்த இடத்துலலாம் ஜாக்சன் துரை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்கிறத தவிர்த்துட்டு அவரை பின்னாடியே தண்ணி காட்டுற மாதிரி நிறைய ஊர்களுக்கு போயிட்டு கடைசியில் ராமநாதபுரத்தில் வச்சு தான் அந்த சந்திப்பு நடக்குது. அதுவும் ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய சூழ்ச்சியை ஏற்படுத்தி ஒரு பெரிய படையை திரட்டி அன்னைக்கே அவர் கைது செய்யணுங்கிற ஒரு திட்டத்தோடு அந்த சந்திப்பை அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்களே. அதாவது சார், இப்போ வந்து பேசக்கூடியவங்க யூடியூப் சேனலில் பேசக்கூடியவங்கெல்லாம் கட்டபொம்மனை கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி கட்டபொம்மன் வந்து ஏன் பயந்துக்கிட்டு அவர் பின்னாடியே போனார், பயந்துக்கிட்டு பின்னாடி போக மாட்டார். இல்லை பயந்துட்டு இல்லை, அதாவது ஆங்கிலேயர்கள் குறித்து கொடுத்த அந்த இடங்கள் எல்லாமே ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு நேர் எதிரான மனநிலை உள்ள மக்கள் இருக்கிற ஊர்களாவே வெள்ளக்காரங்க தேர்ந்தெடுத்தே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு எழுச்சி ஏற்படுத்த விரும்பினார். கட்டபொம்மனுடைய படைகள் ராணுவ காட்சிப்படுத்தினார். இதை அவனே எழுதியிருக்கான். கட்டபொம்மன் வந்து இப்படி ஒரு ராணுவ காட்சிப்படுத்துதலை ஏன் செய்தார், இது அவசியமற்றது அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். கட்டபொம்மன் 4000 பேரோட தன்னுடைய படைகளோட ஆயுதங்களோட அவர் வந்து நடந்தே போறார், ராணுவ காட்சிப்படுத்தினார். என்னோட இவ்வளவு படைகள் இருக்கு பாரு, இவ்வளவு மக்கள் இருக்கான் பாரு அப்படின்னு. ஜாக்சன் தான் முன்னாடி ஓடுறான். ஜாக்சன் வந்து பயந்து பயந்து ஏன் போறான்? ஜாக்சன் இவருடைய படைகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. ஜாக்சனால் வந்து அந்த இடத்துல அவ்வளவு படைகளை கொண்டு வர முடியாது. அதனால குற்றாலத்தில் இருந்து போறான், சிறுவில்லிபுத்தூர்ல இருந்து போறான், சாத்தூர் போறான், இப்படி ஒவ்வொரு பகுதியா போய் ராமலிங்க விலாசம் இப்ப கூட நீங்க போய் பாருங்க. இப்ப கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா ராமலிங்க விலாசம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டை. அது ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது, மிகப்பெரிய கோட்டை. அது வந்து அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். கட்டபொம்மன் பயந்திருந்தா ராமலிங்க விலாசத்துக்குள்ள போய் கலெக்டர் முன்னிலையில் ஒருத்தனை கொலை பண்ணுவாரா? ஆமா ஆமா, அது தப்பித்து வரும்பொழுது அவர் அதை பண்றாரு. சரிங்களா? அதனால அது வந்து ஒரு பொய்யான இவங்க வந்து பரப்புறாங்க. அது வந்து அது கிடையாது. உண்மையிலே பயந்து சென்றது ஜாக்சன் பயந்து சென்றான். கட்டபொம்மன் தன்னுடைய படை பரிவாரங்களோடு சென்றார். அங்க பேச்சுவார்த்தை நடந்தது. கட்டபொம்மனை கைது செய்ய திட்டமிட்டார்கள். நீங்க இன்னொன்னு பார்க்கணும், கட்டபொம்மன் ஏன் போனார்? சம்மனுக்கு போகல, கவுல் கொடுத்துட்டாங்க. கவுல் கொடுத்ததுனால போறார். அதைத்தான் அவருடைய குற்றச்சாட்டா சொல்றாரு பாருங்க. திருச்சி விசாரணையில் ஒரு குற்றச்சாட்டு. அந்த வரைபடத்தில் இருக்கிற காட்சிகள், இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து இந்த விடுதலை போர் எங்கெல்லாம் எப்படி எப்படி பரவியது அப்படிங்கிறத நான் ஆய்வு செய்து வெளியிட்ட வரைஞ்ச படம் இது. இந்த அவர் வந்து இந்த கவுல் கொடுத்து என்ன ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திருச்சி விசாரணையில சொல்றார் கட்டபொம்மன். திருச்சியில் ஒரு விசாரணை நடக்கு. முதல் கட்டமா அந்த மேஜர் கிளார்க்க கொலை செஞ்சாங்கல்ல, அந்த கொலை செஞ்ச இடத்துல கட்டபொம்மனுடைய சித்தப்பா பெரியப்பா இவங்களையும் அவங்க வந்து துப்பாக்கிட்டு சுட்டுதாங்க. அதுல வந்து இவங்க இறந்து போயிருந்தாங்க. இவங்க இறந்து போனதுனால ஒரு விசாரணை வந்து திருச்சியில் நடக்கு. தனாதிபதி சுப்பிரமணிய பிள்ளையை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவர் தான் அங்க லாபி பண்றாரு. நீங்க கட்டபொம்மனை எளிமையா நினைச்சிடறாங்க, எழுச்சிடாதீங்க. அவங்க ஒரு பெரிய போர் மரபு குடியை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி பல போர்களை வந்து நிகழ்த்தி வெற்றி பெற்றவங்க அவங்க. அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகம். அவரு ஒரு கட்டளை இட்டாருன்னா ஒட்டுமொத்த மக்களும் வருவாங்க, அவருக்காண்டி கூட வந்து நிற்பாங்க. அதனால நீங்க வந்து அவர் எளிமையா நினைச்சிடக்கூடாது. அவரை இந்த மாதிரி ஜாக்சன் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் லாபி பண்ணி இவர் அவங்களுக்கு புரிய வைக்கார். புரிய வச்சு அதன் பிறகுதான் அவங்க வந்து சரி கட்டபொம்மனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை நடத்தி, அந்த விசாரணையில கட்டபொம்மன் நிரபராதி, அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லியும் ஜாக்சனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதுல வந்து ஜாக்சனை வந்து பணி நீக்கம் செய்யறாங்க, பணி நீக்கமே செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து பணி செய்யல. இந்த பாருங்க, இது வந்துங்க பாஞ்சாலங்குறிச்சி போர்ல கொல்லப்பட்ட பிரிட்டிஷ். ஆமா ஆமா, இது வந்து 2ஆம் பாளைய போர்ல ஒரு 44 பேரோட கல்லறை வந்து இப்பவும் பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்துல இருக்கு. இது மாதிரியான கல்லறை தென்னிந்தியாவில் இது மாதிரியான கல்லறைகள் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. சும்மா ஒருத்தர் 2 பேருடைய கல்லறைகள் எங்கேயாவது இருக்கலாம்.
மற்றபடி அதிகமான உயிர் சேதாரம் ஏற்பட்ட இடம் 44 பேரும் வந்து மிகப்பெரிய அதிகாரிகள். வீரபாண்டிய கட்டப்பனுடைய வீரத்துக்கு ஒரு பெரும் சாட்சியாக நம்ம இதை சொல்லலாம். உண்மையிலே பெரிய சாட்சி தான் அது. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆங்கிலத்துறையை சந்திப்புக்கு முன்னாடி வெளியில் நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாராம். நான் சிக்னல் கொடுத்துட்றேன், இத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வரலன்னு நீங்கள் உள்ளே வந்துருங்க அப்படின்லாம் சொல்லி அது அந்த காலத்தில் ஒரு நடைமுறையாக இருந்திருக்கும்ல வகுக்கிறார் அப்படின்னு. ஆமாம் 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 ஆமாம். இப்போ அவர் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேலே ஒரு பெரிய தனிப்பெரும் கருணை உடையவர் பார்க்குறோம். ஏன்னா அவருடைய குலதெய்வமா வந்து கம்பளர் வம்சத்தை சார்ந்த அந்த ஜக்கமா அவர் வணங்கினாலும் கூட முருகப்பெருமான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தரா, முருக பக்தரா அவர் இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய செய்திகள் கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து தினசரி வந்து திருச்செந்தூர் கோவிலில் வந்து முருகனுக்கு பூஜை செய்த பிறகுதான் அவர் வந்து இங்கே அதே நேரத்தில் பாஞ்சாலங்குறிச்சிலையும் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உணவு இருந்துவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். இவர் மட்டுமல்ல, இவருடைய தந்தையாரும் அவருடைய பாட்டனாரும் இப்படி அவங்க மரபாவே அந்த திருச்செந்தூர் கோவில தான் வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக வேண்டி பல்வேறு மணிமண்டபங்கள் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல வந்து கம்யூனிகேஷன் வேணும்ல, அதுக்காக வேண்டி திருச்செந்தூர் கோயிலில் பெல் அடிச்ச உடனே அதுக்கடுத்து ஆத்தூர்ல, அப்புறம் ஆறுமுகநேரியில, இப்படி பல இடங்கள்ல தொடர்ச்சியா வந்து வச்சிருந்தாங்க. இப்போ கூட நீங்க அதுல ஒரு 2 இது இன்னும் இருக்கு. அந்த முருகப்பெருமானுடைய கோயிலுக்காக எல்லாரும் போயிருந்த நேரத்தில் அந்த தனிமையை பயன்படுத்தி தான் ஒரு சுற்றி வளைச்சு பிடிச்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே. ஆமாம், அது ஒண்ணு இருக்கு. அது இந்த செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி அந்த படையெடுத்து வந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து திருச்செந்தூருக்கு வந்து அவரோட தம்பி ஊமத்துறை கூட அவங்க கூட நம்ம திருச்செந்தூர்ல தான் இருந்தாங்க. இங்க போருக்கு வந்து இவங்க படையெடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க திருச்செந்தூர்ல இருந்து இங்க வராங்க. அதே கோட்டை தகர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களே களிமண்ணாலே ஒரு கோட்டையை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு எழுப்புனாரு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 1801ல, அதுக்கு முன்னாடி இருந்த கோட்டை வந்து அப்படியே இருந்த கோட்டை தான். அது வந்து எப்பம்னா அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 1799ல ஒரு ஆர்டர் போட்டு இந்த கோட்டையை டெஸ்ட்ராய் பண்ண சொல்றாங்க. அதுல வந்து அவங்க முழுமையா டெஸ்ட்ராய் பண்ணல. ஆமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. பாரத தாய் என்று நாம் உணர்ந்து கொண்டோம். இது மண்ணல்ல, தாயாக பார்த்த பூமி நம்முடைய பூமி. கண்கண்ட தெய்வத்தை மண்ணென்று சொன்னவனே, பாமாலை புனைந்தவனே, பாரதம் போற்றிடவே தீண்டாத ராகமில்லை, வேண்டாத தெய்வமில்லை. தடைகளை உடைத்து விடை கண்டவனே, கண்ணீரையும் உரமாய் மாற்றி கனவெல்லாம் நிஜமாய் மாற்றி, கண்ணீரையும் உரமாய் மாற்றி கனவெல்லாம் நிஜமாய் மாற்றி, பாரதத்தை மண்ணல்ல அது எங்கள் தாய் என்று உணர்த்தியவனே. சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஈடுபட்ட ஒரு மாபெரும் கொள்கை பிடிப்பாளனாக, முதல் சுதந்திர போரை நடத்தியவனாக, முதல் குரலை ஒலித்தவனாக நாம் இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலேயே பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்ற அற்புதமான ஒரு ஆவண நூலை எங்களுக்கு வழங்கியதற்காக தமிழ் உலகத்தும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்களுக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி. ஜெய் ஹிந்த்.